ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் பூ வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி தன்னை தானே அப்படியே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த எபிசோட் என்ன நடக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடு நம்ம ஜாங் வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கண்ணை மூடி அப்படியே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை வேறு அவள் ஃப்ரெண்ட் ஆப்போசிட்லேயே உட்காந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ட்ரீம்லேருந்து எழுப்பி என்னடி நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு ஏதோ இமேஜின் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்க, லவ்வை பற்றி தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இல்லை நான் லவ் பற்றிலாம் ஒன்றும் யோசிக்கலை, நான் பிஸ்னஸை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு உடனே நம்ம ஜாங்கோட ஃப்ரெண்டும் வந்து இல்லை நீ போய் சொல்கிற, நீ பாரு ப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்க, உன் கண்ணெல்லாம் சவக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் பிஸ்னஸில் மணியை பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் அதான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆகி இப்படி ப்ளஷ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை லாஸ்ட்டு நைட் நம்ம பேசின லவ்வை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி தான் நீ யோசிக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோடனே உங்கள்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவளும் வந்து லவ்வுக்கும் பிஸ்னஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவளும் இல்லை லவ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். உடனே ஜாங்கோட ஃப்ரெண்டு நீ பூவை பற்றி யோசிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவன் பயங்கர ஷாக் ஆகி அப்படியே பாத்ரூம்லேயே வழுக்கி விழுந்துடுறான் அவன் சொன்ன நியூஸை கேட்டு. உடனே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த அடிப்பட்ட காலோடய நொண்டியே ஆஃபீஸு அந்த சைட்டுக்கு போகிறான். சைட்டுக்கு போயிட்டு தன்னோட ப்ரப்போசலை சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்கா. கொண்டு போனோடனே அங்கே நம்ம பூவும் அந்த மற்ற எம்ப்ளாயீஸும் பார்த்துட்டு இவன் என்ன அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவன் வந்து அந்த ப்ரொப்போசலை கையில் கொடுத்துட்டு இந்தாங்க நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு பூவும் வந்து ஆமாம் எங்கே விழுந்த, காலெல்லாம் அடிபட்டிருக்கு, இந்த அடிப்பட்ட காலோட நீ எப்படி ஒர்க் பண்ணுவ, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பர்சன் பக்கத்தில் நீ நிற்கணும்னா நீ ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஸோ ஃபஸ்ட்டு நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னபோது சரி ஓகே அப்போ என்னோடய வேலை யார் பாப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் கையில் இருக்க டேபை வாங்கி இவ பாப்பா இன்றைக்கி ஒரு நாள் நீ ஆஃப் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரைவர்கிட்ட நீ இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். ஸோ இங்கே இவ பார்த்தா ப்ரூ நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் ஒர்க் பண்ண முடியும், நான் அவங்ககிட்ட ஆஃப்லாம் கேட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சே போயிட்டுருப்போம். அதுக்கு அவனோட டிரைவரும் வந்து ஜாங் நீங்கள் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். இங்கே நம்ம பூவும் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அந்த இடத்துலையே சும்மா போட்டு ஓகே இப்போ இந்த ப்ராஜெக்ட் நல்லா தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டுருக்கு, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அடிஷ்னலாக வந்து ஒரு லெட்டர் பாக்ஸ் மாதிரி ஒன்று வைக்கலான்னு இருக்கேன், ஸோ தட் க்ரஷ் அவங்க மேலே இருக்கிறவங்க மேலே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை தைரியம் இல்லைன்னா அவங்க வந்து அந்த லெட்டர் பாக்ஸில் லவ் லெட்டர் மாதிரி எழுதி போடுவாங்க, ஸோ தட் அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒப்பீனியன் இருக்கான்னு கேட்கும்போது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாங் வந்துட்டு இது ஒரு நல்ல ஐடியா தான், பட் கூட வந்து ஃப்ரூட்டி வைனும் சேர்த்து வைங்க, ஸோ தட் அவங்க குடிக்கும் போது அவங்க கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க டென்ஷன் இல்லாமல், ஸோ தட் அவங்க மைண்டும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறான். சரி நான் உன்னை வந்து ஹாஸ்பிட்டல் தானே போக சொன்னேன், நீ என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நீங்கள் எனக்கு போனஸ் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு பூவும் வந்து அதெல்லாம் ஒன்றும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ எப்படி வருவேங்க கூட அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்கிறா. பார்த்தா ஒரு ரோபோவில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கா வீல் சேர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பூ நீங்கள் தான் லேட்டாக வரீங்க, சீக்கிரம் வாங்க, என் ஸ்பீடுக்கு உங்களால் பாருங்கள் ஈடு கொடுக்க முடியல, என் கால் அடிப்பட்டு தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் தான் ஸ்பீடாக போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அதுக்கு பூவா நீ எங்கேயும் முட்டிக்காமல் ஒழுங்காக போதாயே அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே இருக்க அவன் எம்ப்ளாயும் வந்து அவங்க ரொம்ப அடரபுளாக இருக்காங்க, இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஸ்டப்பானாக இருக்கா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பூவும் சொல்கிறான். நீங்கள் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கோங்க எவ்வளோ ஐடியாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு வந்து கிளம்பிடுறான். ஈவினிங் பார்த்தா 2 பேரும் காரில் அவங்க வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் செம்ம தூங்குறா. அதனால் அவனை எழுப்பாமல் அப்படியே அவளை தோளில் சாய்ச்சிக்கிட்டு அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கான். டிரைவர் வந்து வீடு வந்துடுச்சு அவங்கள எழுப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரையும் வீட்டுக்கு துரத்தி விட்டுறான். ஸோ ஹீரோயினும் வந்து அப்படியே ஏஞ்சிக்கிறா. ஸோ ஏஞ்சிட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட வீடாக இருக்கும். ஸோ என் வீட்டு வழியாக தானே போவோம், ஸோ ஃபஸ்ட்டு நான் தானே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீ இல்லை தூங்கிட்டு இருந்தால் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன் என்னை எழுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டென்ஷன் ஆகிறா. அதுக்கு உடனே இல்லை நீ ரொம்ப லக்கி, இன்றைக்கி டாக்டர் வந்து வீட்டை விசிட் பண்ணுறாரு, ஸோ உனக்கு எதுவும் பிரச்சனைலாம் ஃப்ரீயாகவே நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறேன்
நீ ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவளும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சரின்னு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தாங்க டாக்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ண டாக்டர் வந்து உடனே இவன் காலேஜ் சரி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூவும் சொல்கிறோம். உடனே டாக்டரும் அந்த கால் எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கார். பார்த்தா அதில் நான் மெடிசன்லாம் போட்டு ஒரு மாதிரி குழன்னு ஆக்கி வச்சுருக்கா. உடனே அது டாக்டரும் வந்து ஆமாம் எங்கே விழுந்த நீ இவ்வளோ மோசமாக இன்ஜூர் ஆகிருக்கு, நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க, இதெல்லாம் இந்த மருந்தெல்லாம் ஹெல்ப் பண்ணாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே அதுக்கு பூ வந்து ஆமாம் நீ இவ்வளோ மோசமாக அடிப்படுற அளவுக்கு எங்கே விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜாங்கும் வந்து இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்புனேன், அதான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு பூவும் வந்து நீ என்ன தான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாகவே வந்திருக்கலாம்ல, ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுறான். உடனே டாக்டர்கிட்டையும் கொஞ்சம் ஜென்டிலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப டாக்டர் வந்து உயிரை வாங்கிட்டே இருக்கான். டாக்டரும் அதுக்கு கவலைப்படாத, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதுக்கு இவனும் என்னது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு 2 பேரும் அப்படியே கத்துறாங்க. சரி உனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்ததுன்னா நீ வேணால் வந்து இந்த புண்ணை ஊதிட்டே நான் மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு டாக்டர். ஸோ அதுக்கு இவனும் வந்து சரியான பேக்கு மாதிரி வந்து ஊதிக்கிட்டே இருக்கான். உடனே ஜாங் பார்த்துட்டு போதும் ஏஞ்சிரு, அவர் சும்மா கலாய்க்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். ஸோ டாக்டரும் ட்ரீட் பண்ணிவிட்டு ஓகே நீ கொஞ்ச நாள் ரெஸ்டட், அதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோ, ஸோ ஒரு ஃபியூ டேஸுக்கு, மற்றபடி எல்லாம் சரியாயிடும், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பூக்கிட்டையும் வந்து அவள் உனக்காக ஹெவன்லேருந்து வந்த பொண்ணு, அவளை மிஸ் பண்ணுறத அவளை பார்த்தா ரொம்ப குட்டாக தெரியுது, உனக்காக தான் வந்திருக்கா ஹெவன்லேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளை பிக்கப் பண்ணுற வழியை பாரு அப்படின்லாம் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. இங்கே நம்ம ஜாங்குக்கும் கால் வருது. காலில் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி ப்ரப்போசல் ஒன்று அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. உடனே பூவும் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம்னா நீ அர்ஜென்ட்லாம் எதுவும் படாமல் ஒழுங்காக உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவளும் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாமல் திருப்பி பிஸ்னஸை பற்றியே பேசுகிறான். உடனே பூவும் வந்து நீ பிஸ்னஸ் இப்போ பேசாது, இது பிஸ்னஸ் டைம் கிடையாது, உன்னோட பர்சனல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்ஸு, ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான் ப்ரியாரிட்டி, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்லாம் டயலாக்லாம் பேசுகிறான். ஸோ பேசிவிட்டு சரி ஓகே இன்றைக்கி என்னோடய ட்ரீட்டு, நம்ம வந்து எங்கேயாவது சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு அவளும் வந்து ஓகே நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே இருக்கிற எல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்லையும் சாப்பிட்ருக்கேன், ஸோ வாய்ப்பே இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்கிறான். பூவும் வேணால் 1000 yen பெட்டு அப்படின்றான். இவ்வளோ ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்கே கூப்பிட்டு போகிறான். எப்படி சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒழுங்காக 1000 yen எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ஜாங்கும். ஸோ அதுக்கு பூவும் வந்து இல்லை நீ என்னை சீட் பண்ணிட்ட, நீ ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூவும் கேட்குறான். அதுக்கு ஜாங் வந்து உடனே ஆமாம் இது 20 இயர்ஸாக செம்ம ஃபேமஸ் இது, ஸோ அதனால தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன், ஒழுங்காக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், பட் பரவாயில்ல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலனாலும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு உடனே பூவும் வந்து இல்லை நீ என் மணி சேவ் பண்ணணும்னு நினச்சி இப்படி பண்ணியா என்னன்னு எனக்கு தெரியல, பட் பரவாயில்ல நான் உனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறான். அதுக்கு உடனே ஜாங்கம் வந்து பரவாயில்லையே சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஆர்டர் பண்ணுறான். இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். இவன் நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் என்னென்ன டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்த பிறகு பாருங்கள் என்னென்ன டிஷ்ஷுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அதுக்குள்ளே நம்ம பூவும் வந்து அங்கே இருக்க டேபிளு, கிளாஸு, சேர் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு பயங்கர டஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜாங்கம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் ஆனால் அதெல்லாம் கேட்காம அங்கே இருக்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி நல்லா பெஞ்சே தேய்கிற மாதிரி தொடச்சிக்கிட்டே இருக்கான். பெஞ்சு, அங்கே இருக்க ஸ்டூலு, கிளாஸு எல்லாத்தையும். நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உனக்கு தெரியலையா எங்கள் பாரு எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி நீங்கள் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக டிஷ்ஷும் வந்துடுது. இதுதான் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷு, ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு பூவும் வந்து இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் தெரியாமல். அதுக்கு ஜாங்கம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இது என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு பூவை வந்து எடுத்து மோந்து பார்க்குறான், நக்கி பார்க்குறான். ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரியே பார்த்துருக்கான். சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். ஓகே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கில் இருக்க எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாகவே ஒரே வாயில் அடித்து நவுத்திக்கிட்டே இருக்கான். உடனே அவன் வாயெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிக்கிட்டு ஜாங்கம் பார்த்துட்டு நீ என்ன குழந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, வாயெல்லாம் தொடை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயையும் அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே நல்லா இருக்குது, அட்லீஸ்ட் இப்போனா சொன்னேன் இது என்ன தான் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான். அதுக்கு ஜாங்கம் வந்து இது உங்களுக்கு தெரியல என்ன டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு பூவும் வந்து தெரியலன்னு தானே கேட்குறேன், ப்ளீஸ் இப்போனா சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுதான் வந்து
இந்த முட்டை வந்து கோழி குஞ்சா மாறும்போது ஒரு முட்டை இருக்கும்ல, ஸோ அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்து இவனுக்கு உடனே வாமிட் வரா மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிறது, இந்த முட்டையை போய் நான் சாப்பிட்டேன், இது ஒரு கெட்டுப்போன முட்டையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணுற மாதிரி தான் போகிறான். அதுக்கு உடனே ஜாங்க வந்து ரொம்பலாம் பில்டப் பண்ணாதீங்க, அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள் மனசளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் வாய் கொஞ்சம் உண்மையை தான் சொல்லுது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டே இருக்கான் பூவை. சரி ஓகே அடுத்தது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எடுத்து அடுத்த ஸ்டிக்கை கொடுக்குறான். சரி ஓகே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனும் வந்து அதை வாயில் வச்சு கடித்து இழுத்து பார்க்குறான். என்னது இது, நான் தான் இப்போ சாப்பிட்டேன்ல, இப்போனா சொன்னேன் நல்லா தான் இருக்குது, அட்லீஸ்ட் இப்போனா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் வாத்தோட இன்டெஸ்டைன், இதில் தான் வந்து வாத்து அதோட கக்காவெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிடுறான். அதுக்கு இவனும் உடனே என்ன சொல்கிறேன், என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் என்னை சாப்பிட வைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான். உடனே இது என்ன நல்லா இல்லையா என்ன, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டிக்கையும் இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டிக்கையும் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். சாப்பிட்டு நேரம் கடைசியாக ஒன்று இருக்கும், பார்த்தா 2 பேருமே அல்பத்தனமாக அதுக்கு அடிச்சுப்பாங்க. சரி ஓகே ஓகே நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கும் விட்டு கொடுத்துருவா. அதுக்கு உடனே பூவும் வந்து சரி ஓகே ஓகே இரு நம்மளுக்கு பத்த மாட்டேன்னு சொல்லிட்டு 100 அந்த டக்கோட இன்ட்ரெஸ்டைன் ஆர்டர் பண்ணுறோம். அதுக்கு உடனே ஜாங்கும் ஷாக் ஆகி ஏன் இப்போ அவ்வளோ ஆர்டர் பண்ணீங்க, உங்களால் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை நீ தான் நல்லா சாப்பிடுவேன் உன் ஃபேவரட் ஃபுட்டுலாம் சொன்னியே அதுக்கு தான் ஆர்டர் பண்ண அப்படின்றான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா வீட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த இன்டெஸ்டைனாக தான் இருக்கும். அது உடனே நம்ம ஜாங்கோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக்கில் அப்படியே பயங்கரமாக கத்திட்டு உடனே ஜாங்கும் வந்துடுவா. ஜாங்கிட்ட வந்து என்னடி இது நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஒரே டக் இன்டெஸ்டைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஜாங்கம் வந்து கேவலமாக சமாளிச்சுட்டு இருப்பான். இல்லடி உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறான். இல்லையே எனக்கு என்னை விட உனக்கு தானே இது ரொம்ப பிடிக்கும், மரியாதையே உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இல்லடி நேற்று சாப்பிட போயிருந்தேன், சரி ஆஃபர் போட்டிருந்தாங்க, சரி ஆனால் தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா உனக்கு தான் பொய் சொல்லவே வராதே, மரியாதையே உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரியும் நேற்று பூவோட காரை நம்ம ஃப்ளாட்டுக்கு வெளியே பார்த்தேன், மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவளும் உடனே அப்படியே ப்ளஷ் பண்ணி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா. ஸோ உடனே அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக பூ கால் பண்ணிடுறான். பூ கால் பண்ண உடனே ஜாங்கோட ஃப்ரெண்டும் வந்து இரு நானும் பேசுகிறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேச விடாமல் அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கான். உடனே பூவும் வந்து நான் உன் வீட்டு வெளியே தான் இருக்கேன், நீ ஒன்றும் கிளம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கும் சொல்கிறேன். சரி ஓகே நீ டாக்ஸியில் ஒன்றும் போட தேவையில்ல, நானே உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அவன் வீட்டு கீழே தான் வெயிட் பண்ணுறேன், வா சீக்கிரம் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் குடுன்னு அப்படியே நொண்டி ஓடி போயிட்டே இருக்கா. சரி காருக்குள்ளே போனவொடனே நான் உன்னை பிக்கப் பண்ணணும் தான் இங்கே வந்தேன், ஸோ நான் பாரு ஒரு நல்ல பாஸ்ன்னு இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்னா, என்னை போயிட்டு மோசமாலாம் பேசுனியா, நான் பாரு ஒரு குட் பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஜாங்க வந்து ஆமாம்மா நீங்கள் ரொம்ப நல்ல பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவன் டிரைவர் பார்த்துட்டு அப்படின்னு இருமுன உடனே சரி ஓகே கிளம்பு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி உடனே இவங்களும் சைட்டுக்கு போகிறாங்க. சைட்டுக்கு போயிட்டு எல்லா ஒர்க்கையும் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸும் வந்து அங்கே இருக்க அந்த ட்ராமா ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட்டு மற்ற ப்ராஜெக்ட் ரிலேட்டடு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து 2 பேர்கிட்ட காமிச்சு அப்ரூவலுக்காக சைன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைம்னு பார்த்து இவளுக்கு தண்ணி தாகம் எடுத்து வருது. பார்த்தா அவள் பாட்டிலை எடுத்து தண்ணி குடிக்கிறது பதில் நம்ம பூவோட பாட்டில் எடுத்து அதுவும் சப்பி வேறு குடிச்சிருவா. அந்த பாட்டிலில் வேறு அந்த லிப்ஸ்டிக் கரெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ பூவும் பார்த்துட்டு இது என்னோடய பாட்டில் அப்படின்னு சொன்னோடனே 2 பேருக்கும் ஒரு மாதிரி அப்படியே ப்ளஷ் ஆகி அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க மாற்றி பார்த்துட்டு. ஸோ அங்கே கட் பண்ணால் இங்கே 2 பேரை காட்டுறாங்க. ஸோ 2 பேரும் அவங்க கையை ஒருத்தர் அப்படியே உரசிக்கிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்கள் வந்து என்னை இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்குது. ஸோ இவளும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுக்குறான். அவன் பாய் ஃப்ரெண்டும் வந்து கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணாமல் அப்படியே அவளை எல்லா இடத்துலையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு அவகிட்ட ஃபோனை கொடுக்கும்போது அப்படியே கை ஸ்லிப் ஆகி கீழே விட்டுடுறான். ஸோ ஃபோனை பிடிக்காமல் பட்டுன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடுறான். கையை பிடிச்சோடனே 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்காக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா அங்கே கட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ தான் இது ஒரு ஷூட்னு தெரியுது. ஸோ உடனே அந்த டேரக்டரும் வந்து எப்படி நம்ம சீனு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறான். ஸோ ஜாங்கை வந்து என்ன ஹோல் சீன்லேயும் ஒரே ஒரு டச்சு தான்
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டேரக்டரும் ஆமாம் நம்ம கான்செப்ட் இதுதான், ஒரே ஒரு டச்சு தான், மற்றபடி பாடி கான்டாக்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள், ஸோ அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அதுக்கு ஜாங்கும் வந்து சரி ஓகே என்னென்னா பண்ணுங்க, ஆமாம் பூ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவனும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, நான் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கேயுமே அவன் இருக்கவே மாட்டான். சரி ஓகே எங்கே இருக்கார் இவர் தெரியலையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ தேடி பார்த்தோம் இருக்கவே மாட்டார். சரி ஓகே கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கால் அடிப்பான். காலும் பிக் பண்ணவே மாட்டார். ஸோ உடனே அங்கே பார்த்தா ஒரு லைட்மேன் அப்படியே அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அதை பார்த்த உடனே அப்படியே ஜர்க் ஆகி அப்படியே கால் ஸ்லிப் ஆகி அகெயின் கீழே விழ பார்ப்பாள். ஸோ அப்படியே கீழே விழும்போது அகெயின் பூ மேலேயே போயிட்டு விழுந்துருவா. பூ மேலே விழுந்த உடனே 2 பேருக்கும் ஹார்ட் பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அப்படியே பேக்ரவுண்டில் நம்ம சாங்குக்கு வந்து டேரக்டர் சொன்ன அந்த லைன்ஸ் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு சிங்கிள் டச்சுன்னு பார்க்காதீங்க, அவங்க பாடி கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸோ அப்படின்னு சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இவங்களும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கிட்டே இருந்து இந்த எபிசோடை இங்கேயே இப்படியே முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை.